கத்தியை எடுத்து சதக் சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து குடும்பத்தினர் அவரை எப்பயுமே ஜூலை 21 நைட்டு அனில்ஸ் எல்லாம் ட்ரெயின் விட்டுட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் மொத்த அணில்களும் பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. ஏன் அவங்க பயத்தோட உச்சத்தில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த ஒரு ஆள். அந்த ஒரு ஆளால் மொத்த தமிழ்நாடும் பயத்தில் நடுங்கிட்டு இருந்தது. யாருடா? யாரு சார்? Assalamualaikum Anis. முன்னாடிலாம் அண்ணன் பர்த்டேவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரசிகமன் சோட்டில் போய் படத்தை பார்த்துட்டு ஷேர் சாட்டு விட்மேட்டுன்னு அண்ணனோட வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு ட்ரெயின் விட்டு ஹாப்பியாக இருந்ததுங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போது அதாவது காலையிலேருந்து அக்கௌண்ட்டுக்குள்ளார போகிறது வெளியே வர்றது, ட்விட்டருக்குள்ளார போகிறது வெளியே வர்றது அப்படின்னு இருந்து ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறானுங்க விஜய் அண்ணாவை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது அப்படியே சிலுத்து போய் சிலையெல்லாம் செதற விட்டு அப்படியே என்ஜாய் பண்ணின்னு இருந்தோம். வெற்றிகரமாக அந்த நாளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்தாச்சு. அடுத்த நாள் இவங்களாம் வாயை திறங்க சார், வாயை திறந்து பேசுங்க சார்னு கேட்டவனுக்கெல்லாம் நீ தானே கேட்ட, தரமாக பேசி ஒரு மாசான சம்பவம் பண்ணி அதர விட்டாப்புல. இதானே கேட்டேன். போட்டுருவாமா. இன்ஸ்டா, யூடியூப் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வாகு அந்த ஸ்பீச் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஒரு 7 மணி இருக்கும், 7 மணி தாண்டா இருக்கும். அப்போ வந்துச்சு ஒரு போஸ்ட். டோட்டல் சோசியல் மீடியாவும் பிளாஸ்ட். யூடியூப், ட்விட்டரு, இன்ஸ்டா, நியூஸ் சேனலு எல்லா இடத்துலையும் பத்தி எரியுது. நான் உனக்காக தான் பேசின்னு இருக்கேன். 22ஆம் தேதிக்கு 23ஆம் தேதி விஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போங்கடா. கனவுல கூட நினச்சது இல்லைங்க இந்த மாதிரி நடக்கும். வச்சுக்கோ சோறு விட்டுருவாங்க தல்ல. என்னடா நானே ஒன்று அச்சு விட்டுருவேன் தல்ல. இல்லை புரியல, வேணும்னே பண்ணுவாங்களா? ஏன்டா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணால் நியாயமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மட்டும் சொல்லாதீங்க, எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் பண்ணுறது தான் இங்கே மன கஷ்டத்தை உண்டாகுது. என்னையா பண்ண? 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற அனில்ஸ் எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில் உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியுது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் இந்த டாக்ஸிக் அனில்ஸ் வேற, இவனுங்க பண்ணுற பிரச்சனை இருக்கே. சரக்கு சந்தோஷம்னா சரக்கு, சோகம்னா சரக்கு. சாப போறடா அப்பயும் சரக்கா. ஓரளவுக்கு முட்டு கொடுக்கலாம் ப்ரோ, முட்டே கொடுத்துட்டு இருக்க கூடாது. தப்புனா தப்பு தான். தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் மான் குட்டி மாதிரி துள்ளி கூச்சிக்கிட்ட என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. எல்லாம் அந்த இருக்க மாத்தியா காரணம். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். யாரும் நம்பாதுன்னே தெரியல, யாரையும் நம்பாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். உங்களை நம்பி நீங்க
வாழுங்க